இன்னைக்கு வந்து நம்ம சிறகடி காசை தொடரில் என்ன நடக்குது அப்படின்னா முத்து மீனா ரவி போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க. முத்துவை வந்து கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க, அதனால வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து மீனா வந்துட்டு உங்க மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிச்சாச்சு, நம்ம வந்து கார் வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் வந்து கூப்பிடுறாங்க. பரவாயில்ல, நீ உண்மையுமே கொடுத்து வச்ச வந்தா கரெக்டாக உங்க மேலே தப்பே இல்லை, நீ வந்து நிரூபிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்கார சொல்றாங்க. உடனே முத்து வந்து பரவாயில்ல சார் சொல்றாங்க. பரவாயில்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ சொல்லி வர சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பரவாயில்ல உனக்கு நீ வீடியோவில் சொன்ன மாதிரி உண்மையாலுமே உனக்கு வந்து அருமையான ஒய்ஃப் தான் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அவர் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு எப்படிமா நீ இவ்வளோ தைரியமாக பண்ண, நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்கவும் 12th அப்படிங்கிறாங்க. உடனே பரவாயில்ல உனக்கு வந்து அறிவு சரியான உனக்கு அறிவு, நீ வந்து நல்லா இதை பண்ணிட்ட, கரெக்டாக வந்து எங்கே போய் விசாரிச்சா எப்படி உண்மை வெளியே வருமோ அதை போய் கரெக்டாக விசாரிச்சு கரெக்டாக வந்து நீ நிரூபிச்சிட்ட, பரவாயில்ல சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி நீ பயமெல்லாம் போன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே மீனா வந்துட்டு எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து தப்பு இல்லை அவர் மேலே அப்படிங்கிறத நிரூபிக்கணும், அவ்வளோதாங்க சார், அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து ரொம்பவே பாராட்டுறாரு. அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்பெக்டர் என்ன அப்படிங்கிறாரு அப்படின்னா, பரவாயில்ல உன் மேலே வந்து தப்பே இல்லைன்னு நிரூபிச்சிட்டாங்க, நீ வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு நான் வந்து ரொம்ப பயப்பட்டு இருந்தேன், இந்த மாதிரி என்னோட பேரே கெட்டு போச்சு அப்படின்ட்டு ரொம்ப தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நீ வந்து உன் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி இருக்கு, நீ பரவாயில்ல, இதே வேற யாராவது இருந்தால் சின்னதாக திட்டா கூட வந்து அது இதுன்னு சண்டை போட்டு வந்துருவாங்க, வந்து நிறைய பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து இந்த அளவுக்கு நீ நடந்தது கூட இவங்க வந்து எது பொருட்படுத்தாமல் உன் ஒய்ஃப் வந்து இந்த அளவுக்கு வந்து போராடி உண்மை வந்து நிரூபிச்சிருக்காங்க, பரவாயில்ல, இந்த மாதிரி ஒய்ஃப் கிடைக்க நீ தான் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து வந்துட்டு அது வேணா உண்மைதாங்க சார், நானே எதிர்பார்க்கல, வந்து மீனா வந்து பெரிய வேலை தான் செஞ்சிருக்கா, வந்து இந்த மாதிரி இருந்ததுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறமா டீ வடையே வருது, அதுக்கப்புறம் அதையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரவி இருந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்க ஆல்ரெடி செக் பண்ணியிருந்தா காரை வந்து எடுக்கும்போது வந்து கார் பிடிக்கும் போது உங்களுக்கு வந்து குடிச்சிருந்தாலும் செக் பண்ணிருந்தீங்க, எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்ன பண்றப்பா, போலீஸ்னாலே எல்லாத்தையும் சந்தேக பார்வையோட தான் பார்க்க வேண்டியதா இருக்குது, நாங்களும் என்ன பண்றது, நாங்கள் நிறைய அக்யூஸ்ட் பார்த்துட்டு தானே இருக்கோம், அதனால டெய்லி வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது, இது மாதிரி நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் வந்து இந்த மாதிரி தப்பா நடக்கத்தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா கமிஷனர் வரைக்கும் இந்த ப்ராப்ளம் போயிடுச்சு, அவர் கூப்பிட்டு சொல்லுங்க, உடனே வந்து காரை வந்து சேஸ் பண்ணிட்டாங்க, இல்லாட்டி வந்து கண்டிப்பா எதுவும் நடந்திருக்காது, சரி பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா முத்து வந்துட்டு சார் எனக்கு கார் மட்டும் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவர் இன்ஸ்பெக்டர் வந்து ஒருத்தர் கூப்பிட்டு இந்த மாதிரி கார் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சிட்டி வந்து கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் இவன் தானே அந்த அக்யூஸ்ட், இவன் தானே இந்த மாதிரி தப்பா வீடியோ பண்ணி போட்டது அப்படின்னு கேட்கறாங்க. உடனே மீனா வந்துட்டு ஆமாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சிட்டி வந்துட்டு என்ன குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, நான் எந்த தப்புமே செய்யல அப்படின்னு சொல்றா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதடா அப்படின்னு சொல்லவும் மக்கள் நலனுக்காக சார் ஒரு குடிச்சிருக்காருன்னு உண்மையா நினைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே உன்னை பத்தி எனக்கு தெரியாதடா, நீ எவ்வளவு பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியும், நீ மக்கள் நலனுக்காக தான் அதிகமாக வட்டிக்கிட்டு இருக்கியா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து திட்டுறாரு. நீ பண்ண வேலையால வர இந்த பையனோட பேர் தான் கெட்டு போயிடுச்சு, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்பெக்டர் என்ன அப்படி சொல்றாரு அப்படின்னா, 1 லட்சம் வந்து இன்னமா வாங்கி கொடுத்துறோம், அந்த மாதிரி வந்து அவதூறு செய்தி பரப்புனதுக்காக இவன் வந்து நாங்கள் வந்து கூப்பிட்டு வந்திருக்கோம், இந்த மாதிரி வந்து வாங்கி கொடுத்துட்டு அப்படின்னா ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. உடனே முத்து இருந்துட்டு ரவியும் இருந்துட்டு இந்த மாதிரி சார் இவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணணும் சார், வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இவர் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, அப்பதான் இந்த மாதிரி பரப்புறவங்களுக்கெல்லாம் அவதூறு பரப்புறவங்களுக்கெல்லாம் ஒரு இதாக இருக்கும், எடுத்துக்காட்டா இருக்கும், இதுக்கு வந்து தண்டனை கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கும் தெரிய வரும், இல்லாட்டி வந்து உங்களுக்கு ரொம்பவே பயமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து மீனாவும் இருந்துட்டு ஆமாங்க சார் கண்டிப்பாக உங்க மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் அப்படியே கூப்பிட்டு இவனுக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு உள்ளதுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா சிட்டி வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து இருந்துட்டு நின்றுட்டு இருக்காரு. மீனா வந்துட்டு என்னங்கிறாங்க அப்படின்னா, இவன் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு வீடியோ எடுத்து போட்டது இல்லாமல் எங்கிட்ட வந்து உங்களை வந்து குடிகாரன்னு சொன்னா, அதனால இவன் வந்து நீ மட்டும் வெளியே மட்டும் இருந்தாலும் இப்போ அடிக்கவே சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே முத்து வந்து அவனை வந்து ஸ்டேஷனுக்குள்ளேயே அடிச்சிடறாரு. இன்ஸ்பெக்டர் வந்து திட்டுறாரு, இன்னும் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, ஸ்டேஷனுக்குள்ளேயே அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறமா சாரிங்க சார் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் அதனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் சினிமாவும் வெளியே போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வராங்க. அப்போ வந்து மீனாவோட தம்பி வந்து நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா மீனா வந்து சத்யா கூப்பிட்டு என்னடா நீ அவனுக்காக இன்னும் நின்றுட்டு இருக்கியா, அவன் வந்து எப்படி ஆயிருக்கிற பார்த்தே இல்லை, எப்படி வீடியோ எடுத்து போட்டு அவன் வந்து எந்த மாதிரி பண்ணியிருக்கான் உங்க மாமாவை பார்த்தே இல்லை, இது இப்படியே உங்க கூட சுற்றிட்டு இருந்தா அப்படின்னா உனக்கும் இதே நிலமை தான், இனி ஒரு தடவை நீ வந்து இந்த மாதிரி சுத்தத்தை பார்த்தா அவங்க கூட இருக்கிறத பார்த்தா அப்படின்னா உங்க மாமா விட்டு இன்னொரு கையை உடைக்க சொல்லிடுவேன், மரியாதையா இரு அப்படிங்கிற மாதிரி கோவமா சொல்றாங்க. மீனா உடனே முத்து இருந்துட்டு சரி வா திருந்திருவா அதெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும் கிளம்பிடுறாங்க 3 பேரும். அதுக்கப்புறமா வீட்டில் வந்து அண்ணாமலை வந்து விஜய் கத்துறாங்க. எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்படி கத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு வெளியே வராங்க. கத்துனா தானே உண்மை நம்புறீங்க, யார் சத்தமா பேசுறாங்களோ அவங்க பேசுறதா கரெக்ட்டுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அதனால எது இருந்தாலும் கத்தி தானே பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் வந்துட்டு என்னங்க ஒண்ணுமே புரியல, என்ன சொல்ல வரீங்க, எதுக்கு இப்படி இது பண்ணிட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்க, ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து ரோகிணி மனோஜ் வீட்டுக்குள்ள இருந்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்கன்ட்டு. அப்புறமா அண்ணாமலை இருந்துட்டு மனோஜ் ஸ்ருதி எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் எல்லாரும் வெளியே வந்தாங்க. என்ன அங்கிள் சொல்றீங்க ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஸ்ருதி கேட்கறாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை இருந்துட்டு யார் தான் சொல்றது கேட்கறீங்க, உங்களால வந்து நானும் வந்து தப்பு செய்யாத ஒருத்தனை தப்பு செஞ்சான்னு நினைச்சு குற்ற உணர்ச்சியா இருக்கிறேன், என்ன பண்றது உங்க கூட சேர்ந்து நானும் இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோ வந்து போடு, இப்போ வந்து எல்லாத்துக்கும் தெரிய போகுது என்னன்னு, அவன் வந்து ஒய்ஃப் வந்து எந்த அளவுக்கு வந்து போராடி அவன் வந்து உண்மையா அவ தப்பே செய்யல அப்படின்னு நிரூபிச்சிருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ செல்ல கொடுத்து மனோஜ் கிட்ட போடுறா வீடியோவா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா மனோஜ் போய் டிவி ஆன் பண்றாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை சொல்லி அந்த வீடியோ வந்து போட்டு காட்டுறாங்க. எல்லாரும் பாருங்க அப்படிங்கிறாங்க. விஜயா ரோகிணி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிட்டி வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்தது எல்லாமே வந்து அதில் பதிவாக இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க, இது வந்து சிட்டி நம்ம வட்டிக்காங்க சிட்டி தானே, இவன் எதுக்கு வந்து முத்து வந்து மாட்டியோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த வீடியோவில் வந்து முத்து வந்து பேசுறாரு, இந்த மாதிரி வந்து நான் தப்பே செய்யல, இருந்தாலும் ஒரு வீடியோ பார்த்தோன்னே நான் வந்து தப்பு தான் செஞ்சேன் அப்படின்னு எல்லாரும் வந்து நம்பிட்டீங்க, இப்போ வந்து தப்பே செய்யாதவனுக்கு ஒரு வீடியோ பார்த்தோன்னே எல்லாரும் ஆதாரமே இல்லாமல் நம்பிட்டீங்க, ஆனால் வந்து இப்போ உண்மை வந்து அது நிரூபிக்கணும் அப்படின்னா எத்தனை ஆதாரம் வேண்டியது இருக்குது, அதை வந்து எவ்வளோ வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணி அதை தேட வேண்டியது இருக்குது, இது வந்து எவ்வளோ ஒரு இது அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறமா வந்து விஜயாவும் மனோஜ் வந்துட்டு என்னங்கிறாங்க அப்படின்னா இது கூட வந்து பொய்யா வந்து ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு இதில் கூட நீங்கள் சந்தேகப்படுறீங்கன்னா உங்களோட எண்ணம் வந்து எப்படி இருக்குன்னு பாரு. நீ வந்து ஒருத்தவங்க மேலே தப்பு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க மேலே இருக்க தப்பு மட்டும் தான் தெரியும். அவங்க வந்து நல்லதே செஞ்சாலும் தப்பாக தான் யோசிக்க தோணும். அன்றைக்கி வந்து காட்டின உடனே நம்ம நீங்கள் இப்போ வந்து உண்மை அது வந்து உண்மை இல்லை அப்படின்னு நிரூபிக்கும் போது மட்டும் நமக்கு எதுக்கு இது பண்ணுறீங்க? அப்போ வந்து நீ வந்து எதனால அவன் செஞ்ச தப்பு தான் நினைக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு இப்படி தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஸ்ருதி வந்துட்டு ஆமாங்க அங்கிள் இவ்வளோ நடந்து கூட எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு, இவர் ஃபீல் பண்ணி பேசும்போது தெரியுது. இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து வீடியோஸ் பரப்புறவங்க வந்து எப்படி வேணா பரப்பிடுறாங்க. ஆனால் அதோட உண்மை இது வந்து தெரியறதுல இருக்கும். இது மாதிரி எத்தனை பேர் வந்து அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. இது வந்து ரொம்பவே வந்து அவர் ஃபீல் பண்ணும்போது தான் வந்து இதோட வந்து வருத்தம் வந்து தெரியுது. இது வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா அண்ணாமலை வந்துட்டு விஜயா கிட்ட போய் ஆர்த்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து விஜயா வந்துட்டு நாளே எடுத்துட்டு வரல, அவன் என்ன சாதனை பண்ணிட்டு வராங்க, நாளே எடுத்துட்டு வர மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு ஒரு பொண்ணா தனியா நின்று இந்த அளவுக்கு வந்து அவன் ஹஸ்பண்ட் வந்து காப்பாத்திருக்கா, இது வந்து பெரிய சாதனை தான், நீ போய் எடுத்துட்டு வரையா வரலையான்னு கேட்கல, கண்டிப்பா நீ எடுத்துட்டு வரணும், போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா வந்து எடுக்க போயிடறாங்க. ஆனால் ரோகிணி வந்து ரொம்ப கோவமா இருக்காங்க. மனோஜ் கிட்ட என்ன சொல்ல தெரியாம ரொம்ப கோவமா நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா விஜயா வந்து போய் 3 பேர் வந்து ஆர்த்தி எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரவி உள்ள வந்துறாரு. அதுக்கப்புறமா முத்து மீனா வெளியே நிற்கிறாங்க, ஆர்த்தி எடுக்க சொல்றாங்க. 3 பேர் போய் ஆர்த்தி எடுக்கிறாங்க. ஆர்த்தி எடுத்ததுக்கு அப்புறமா உள்ள வர சொல்றாங்க. அதுக்கப்புறமா முத்துவும் மீனாவும் உள்ள வராங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து மீனாவையும் ருத்துவையும் வந்து ரொம்பவே முறைச்சு பார்த்துட்டு உட்காந்து நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து முத்துவை பார்த்தோன்னே அண்ணாமலை வந்து அழுதுட்டு இந்த மாதிரி நீ மன்னிச்சிடா, நீ வந்து சொன்னல வந்து குடிக்காதப்ப கூட குடிச்சப்ப கூட வந்து குடிக்கலன்னு சொல்ல கூட நம்புறாங்க. ஆனால் வந்து இப்போ நான் குடிக்காம உண்மையாலுமே குடிக்கவே இல்லை, ஆனால் வந்து நான் திருந்ததுக்கப்புறம் கூட இப்படி வந்து நீ நம்ப மாட்டேங்கிறீங்க யாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ கூட நான் நம்பலையடா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க, பரவாயில்ல விடுங்க, நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீ அடிச்சாலும் பரவாயில்ல, என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரவி இருந்துட்டு மீனா அண்ணி தான் வந்து இந்த மாதிரி நிரூபிச்சிருக்காங்க முத்து மேலே எந்த தப்பு இல்லைன்னு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை வந்துட்டு ஆமாண்டா உண்மையாலுமே வந்து புராணத்தில் கூட வந்து ஹஸ்பண்டுக்காக ஒய்ஃபாக ஹஸ்பண்ட் வந்து பண்ணுறது தான் வந்து காலத்தை கடந்துமே நின்று இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் 2 பேரும் எப்பவுமே வந்து இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து வந்துட்டு நீங்கள் இப்படி ஆளுமர் மாதிரி எங்க கூட இருந்தால் நாங்கள் எப்பவும் சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ரோகிணியும் விஜயாவும் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் விஜயா கிட்ட வந்து மீனா வந்து பேச போறாங்க. அதுக்கப்புறமா வந்து விஜயாட்டு போய் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இப்போ வந்து யார் குடிகாரோட ஒய்ஃப்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிட்ட வந்து இனிமேல் எதையுமே வந்து நீங்கள் யோசிச்சு பேசுங்க, ஒரு தடவை 2 தடவை இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணியும் போய் கடிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து விஜயா வந்து ரொம்ப கோவம் வந்துருது. விஜயா வந்துட்டு இப்போ தான் நான் குடிக்கல, இல்லை குடிக்காமே இருந்துருவானா, எப்பவுமே குடிக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோகிணி மனோஜ் ரூம்குள்ள போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அண்ணாமலை வந்துட்டு என்னப்பா இப்படி பண்றாங்க அப்படின்னு ரவி சொல்றாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு பரவாயில்ல விடுறா, அவளுக்கு வந்து எப்பவே மனோஜ் என்ன பண்ணாலும் அது எதுவும் இல்லை, ஆனால் வந்து முத்து எது பண்ணாலும் அவளுக்கு தப்பு தான், இது வந்து எப்பவே மாறாது, விடுடா அப்படிதான் எப்பவுமே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் 2 பேரும் குளிச்சுட்டு வாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்துட்டு நீங்க போய் குளிச்சு சாமி கும்பிட்டு வாங்க, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து மீனா தம்பி சத்யா வந்து போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வராங்க. உள்ள வந்து சிட்டியை பார்க்கணும் சொல்றாங்க. போய் பேசுறாங்க. சிட்டி பேசுறாங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு போய் கேட்கறதுக்கு முன்னாடி சிட்டி வந்து சொல்றேன் இந்த மாதிரி நான் வந்து இது பண்ணல, நான் உங்ககிட்ட காட்டலாம்னு தான் வீடியோ எடுத்தேன், ஆனால் வந்து இது வந்து அவ கூட இருந்தவ வந்து போதையில் இருப்பான்னு தெரியல, அவன் வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டான், எல்லாத்தையும் வந்து இது பண்ணி விட்டுட்டான், இந்த மாதிரி அவர் குடிச்சிருப்பாரு நான் நினைச்சேன், ஆனால் வந்து கடைசியில் அவர் குடிக்கலன்னு வந்து நிறுவனம் ஆயிடுச்சு, உங்க அக்கா வந்து தான் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இது வந்து தெரியாம நடந்துச்சு, எனக்கே தெரியல, இது வந்து நான் அனுப்பவே இல்லை, அவன் தான் அனுப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி வேற யாரையும் சொல்ற மாதிரி சொல்லிடுறான். அதையும் வந்து அவர் சத்யா வந்து நம்பிட்டு அதுக்கப்புறமா சிட்டி என்னங்கிற அப்படின்னா என் இடத்துல இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும், என்ன நடந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும் என் இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லுறா. அதுக்கப்புறம் வந்து சரி அப்படின்ட்டு சிட்டி சத்யாவும் இருந்துட்டு சரி பரவாயில்ல விட, தெரியாம தான் நடந்துச்சு, நீ எனக்காக தானே இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறமா சிட்டி என்னங்க அப்படின்னா நீ வந்து உங்க அக்கா வந்து ஃபீல் பண்ணுவாங்க, அதுதான் எனக்கு இது. அதுக்கப்புறமா வந்து சிட்டி இருந்துட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் அக்கா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து வெளியிடக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் வந்து இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறமா சத்யா வந்துட்டு பரவாயில்ல விட அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா வெளியே போகும்போது வந்து நீ இனிமேல் வந்து நீ தான் ஒரு இடத்துல வந்து பார்த்துக்கணும் சத்யா, நீ ஏறு நான் ஓட்ட அப்படின்ட்டு ஃப்ரெண்ட் வந்து ஓட்டிட்டு போகிறாங்க. அதோட எனக்கு எபிசோட் முடிஞ்சது. நன்றி.